கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் பீமா பாண்டியன் அவர்களே, வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதுரை வீரன் அவர்களே, அதுபோல எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற வீரகுல அமரன் இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர் தோழர் கீரா முருகன் அவர்களே, மக்கள் பாதை பேரியக்கத்துடைய ராவணன் குமார் அவர்களே, அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ONGC நிறுவனம் இந்த பகுதியில் நடத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டு வருகிறது. ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்திலே டெல்டா பகுதி என்று சொல்லக்கூடிய தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்திலே ONGC நிறுவனமும் வேதாந்தா நிறுவனமும் முன்னெடுத்த அந்த முயற்சியை நாம் தடுத்து நிறுத்தினோம். ஆனால் அதே ONGC நிறுவனம் இப்போது ராமநாதபுரத்திலே கால் பதிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு என்பது இன்றைக்கு தமிழர்களிடையே வளர்ந்துள்ளது. அதற்கு காரணம் நம்முடைய தமிழ் தேசியத்துடைய வளர்ச்சி தான். தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை இலக்கு என்னவென்று சொன்னால் மொழி, இனம், தாயகம். மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், இனம் பாதுகாக்கப்பட வேண்டும். மொழிக்கும் இனத்துக்கும் இணையாக இருக்கக்கூடியதான் இந்த தாயகம். அப்ப தாயகம் நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மண் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் சொல்றோம். இப்ப தமிழ்நாடு என்பது இப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தஞ்சை எப்படி நம்ம டெல்டா வேளாண் மண்டலம் என்று சொல்லுகின்றோமோ அதே போல ராமநாதபுரம் மாவட்டமும் தான். இங்க பெரிய கம்மாம்பாங்க, பெரிய கடல்ல கடக்கக்கூடிய கம்மா நிறைஞ்சு கடல்ல போய் கலக்கும் அப்படின்னு ஒரு பேர் பெற்ற கம்மா இந்த ராமநாதபுரத்துல இருக்கு. ஆனால் இந்த இயற்கை வளங்களை சுரண்டக்கூடிய சக்தியாக இன்றைக்கு ONGC நிறுவனமும் ஆயில் இந்தியா நிறுவனமும் இன்னைக்கு மாறி இருக்கு. இப்போ ONGC நிறுவனம் வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தஞ்சை மாவட்டத்தில் கால் பதிச்ச போது அவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் விளம்பரம் செஞ்சாங்க. என்ன விளம்பரம் செஞ்சாங்கன்னா, அம்மா தாய்மாரே கேளுங்கள், உங்க வீட்டிலே கேஸ் அடுப்பு இருக்கிறது, எப்படி எரிகிறது என்று தெரியுமா? நாங்கள் தயார் பண்ணி கொடுத்த அந்த எரிவாயு தான். அந்த எரிவாயுவை நாங்கள் உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். எரிவாயு இல்லை என்றால் நீங்கள் சமைக்க முடியாது. நீங்கள் இப்போது 2 வீலர் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்களே பெட்ரோல், அந்த பெட்ரோலை நாங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கின்றோம் என்று நீங்க தொலைக்காட்சி, அன்றைக்கு வானொலி பெட்டி எல்லாத்திலையும் அவங்க விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு ONGC நிறுவனம் உண்மையிலே சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் உண்மையா என்று சொன்னால் உண்மை கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஆபரேஷன் சக்சஸ் நோயாளி மரணம் என்று சொல்வதை போல இந்த ONGC வந்த பிறகு, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேளாண் மண்டலம் சொல்லக்கூடிய அந்த தஞ்சை டெல்டா பகுதி முழுக்க நாசமா போச்சு. ஏன்னா இன்னைக்கு ஏன் அதுக்கு எதிராக கிளம்புனாங்க? ஐயா நம்மாழ்வார் அவர்கள் அந்த தஞ்சை மண்டலத்தில் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் போய் கடுமையா போராடினார். அவர் தான் இந்த மக்களுக்கு போய் விழிப்புணர்வு சொன்னார். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்தால் வேளாண் மண்டலம் முழுக்க முழுக்க தரிசு நிலமாகிவிடும். அதே போல நாம் குடிப்பதற்கும் நிலத்துக்கும் பயன்படுத்த குடிநீர் எல்லாம் பால்பட்டு போகும், மாசு அடைந்து விடும் சொல்லி அன்றைக்கு ஐயா நம்மாழ்வார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்த பிறகு அங்குள்ள தஞ்சை மாவட்ட விவசாயிகள் அன்றைக்கு அவர் பின்னால் அணிதிரண்டார்கள். ஏன்னா பாதிப்பை சொல்லணும்ல. இப்போ ONGC நிறுவனம் நீங்க பெட்ரோல்ல ஓடுறீங்க இல்ல எரிவாயு சமைக்கிறீங்கன்னு சொல்லுதுல ONGC நிறுவனம், அவனோட பாதிப்புகளை பற்றி அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. கதிராமங்கலத்துக்கு போங்க, அதே போல நெடுவாசலுக்கு போனா சொல்லுவாங்க. பைப்பு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ONGC நிறுவனம் பதிச்ச பைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ வாய்க்கா கரை ஓரத்துல பதிக்கலாம், நிலத்துக்கு அடியில, விவசாய நிலத்துக்கு அடியில திடீர்னு ஒருனா பாத்தீங்கன்னா புத்துக்கிட்டு வரும். அந்த கேஸ் வெடிச்சு வெளியே கொப்பளிச்சு வரும். அந்த நிலங்கள் அப்பதான் பயிரை போட்டிருப்பான், கடனை வாங்கி அந்த பயிரை விளைச்சிருப்பான், அம்புட்டு பயிரும் நாசமாயிரும். நீங்க தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல அந்த யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க அந்த ஹைட்ரோ கார்பன் அடிச்சாவே பாருங்க, ஒவ்வொரு விவசாயம் கண்ணீர் அடிப்பான். இங்க பாருங்க, இப்பதான் நான் வாங்கி பணத்தை கடன் வாங்கி வித வச்சேன், பூரா பாருங்க பால் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சான். அந்த கதிராமங்கல மக்கள் நடத்தின அந்த போராட்டம் இருக்கே வீரியமான போராட்டம். அதே போல நெடுவாசல் மக்கள்
அப்படி பாதிப்பை உருவாக்கக்கூடியதுதான். இப்ப அவங்க அரசு என்ன முறையில் இப்ப அவங்க அறிவிச்சிருக்காங்க, இந்த 5 பகுதியில் அறிவிச்சிருக்காங்க. ராமநாதபுரம், முதுகுளத்தூர், திருவாடான சொல்லி அறிவிச்சிருக்காங்க. முதல்ல இந்த போராட்டத்தை பரமக்குடியில் தொடக்கி வச்சவர் நம்முடைய தாய் தமிழர் கட்சியின் நிறுவனர் பீமா பாண்டியன் அவர்கள். அவர் தான் தொடக்கி வச்சார். அவருக்கு நம்ம நன்றியை செலுத்தணும். அதற்கு பிறகு தம்பி பாலமுடி அவர்கள் இந்த முதுகுளத்தூர்ல தொடங்கி இருக்கிறாரு. அதே போல அடுத்து திருவாடான எல்லா ஊர்லயும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் தொடர்ந்து நம்ம நடத்தணுங்கிறத கேட்டுக்கிறேன். இன்றைக்கு இப்ப 5 பகுதியை நீங்க அறிவிச்சிருக்கீங்க. சரி, நீங்க என்ன மாதிரி முறையில இதை நீங்க அமல்படுத்த போறீங்கிறத ONGC சொல்ல தயாரா தான் கேட்கிறோம். ஏன்னா நீரியல் விரிசல் முறையை தான் இதுக்கு ஒரு ஃபார்முலா. நீரியல் விரிசல் முறை என்பது ஒரு ஃபார்முலா. அதாவது நீரை பாறையில செலுத்தி, அதாவது அதுல கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான வேதிப்பொருட்களை கலந்துதான் உள்ள செலுத்தி அழுத்தத்தின் மூலமாக பாறையை உடைக்கிறாங்க. பாறை உடைத்து மூலமாக அதிலிருந்து வரக்கூடிய அந்த கேஸ் வாயு வெளியேறி தண்ணீரோட கலந்து வரும். தண்ணீரோட கலந்து அது பூமிக்கு மேல வரணும். தண்ணினா அது கழிவு நீராக வரும். அந்த கழிவு நீர் பூமியில வெயில படக்கூடாது. அது வெயில பட்டா என்ன ஆகும்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குங்கிறதுக்காக தண்ணி விடாம அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குளம் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணி அதை ஆவியில் நீராவி மூலமாக அதை காணாம போறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. அதாவது உறிஞ்சிடும், சூரியன் பட்டு அது உறிஞ்சிடும், அப்படி உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த நீரியல் விரிசல் முறை என்பது தோற்று போன முறை என்பது இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் அறிவிச்சிருக்காங்க. அதே போல அமெரிக்கால அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கால இருக்கக்கூடிய டெக்சாஸ் மாநிலம் இருக்கு. இன்னைக்கு நீங்க கூகுள்ல தட்டி பாருங்க, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் நீங்க போட்டு அடிச்சீங்கன்னா டெக்சாஸ் மாநிலத்துல கடுமையான பாதிப்பு. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக குழாய்கள் பதிக்கப்பட்ட பிறகு அங்குள்ள குடிநீர் முழுக்க மாசுபட்டுருச்சு, நீர் கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்குள்ள ஆய்வுக்குழு அறிக்கை அரசுக்கு கொடுத்த பிறகு டெக்சாஸ் மாநிலம் உள்ளூர் அளவுல தடை பண்ணிட்டாங்க. இப்ப கிடையாது. அதே போல வடக்கு விர்ஜீனியா, அமெரிக்கால இருக்கக்கூடிய வடக்கு விர்ஜீனியாலையும் ரிப்போர்ட் போயிருக்கு. புகார் கொடுத்த பிறகு அமெரிக்க அரசு என்ன உத்தரவு போட்டானா, இது எங்களுடைய முழு கொள்கை இல்ல, அமெரிக்க அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த கொள்கை கிடையாது. அமெரிக்காவில் 50க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கின்றது. விருப்பப்பட்ட மாநிலங்கள் தங்கள் மாநிலத்திலே தடையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் சொல்லி அமெரிக்க அரசு அன்றைக்கு உத்தரவு போட்டுருச்சு. இன்னைக்கு டெக்சாஸ் உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல கிடையாது. அதே போல ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ் ஆகட்டும், ஆஸ்திரியா, பால்கன் நாடுகள் என்று சொல்லக்கூடிய லாத்வியா போன்ற பல்வேறு நாடுகளிலே இந்த நீரியல் விரிசல் முறை என்பது தோற்று போய்விட்டது. இதை இனிமே பயன்படுத்தக்கூடாது என்று எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஏன்னா கடுமையான ஒரு பாதிப்பை இது உருவாக்கக்கூடியது. இங்கே நம்ம டெல்டா பகுதியில் நான் சொன்ன மாதிரி கோதாவரி படுகையில் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள மரங்கள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். ஏன்னா அந்த மீத்தேன் எரிவாயுக்கு மனமும் கிடையாது, நிறமும் கிடையாது. அது எப்படி நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் வாடை வந்தோன்னு நம்ம பார்க்கிறோம், அந்த மாதிரிலாம் அதை பார்க்கவே முடியாது. திடீர்னு அழுத்தம் காரணமாக கேஸ் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அழுத்தம் அதிகரிச்சால் அப்படியே வெடிச்சிடும். அங்குள்ள ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் கருகி போயிருச்சு. நகரம் என்ற அந்த கிராமத்திலே, கோதாவரி படுகையில் இருக்கக்கூடிய நகரம் என்ற பகுதியிலே ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் தீப்பற்றி இருந்ததாக இன்னைக்கு ரிப்போர்ட் இருக்கு. அதே போல இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நெடுவாசல் பக்கமும் அதே மாதிரிதான். ஒரு ONGC திடீர்னு போவேன், நெடுவாசலுக்குள்ள போவேன், ஐயா வாயு அதிகரிச்சிருச்சு, எல்லாரும் இன்னைக்கு வீட்டை பூட்டிட்டு ஹோட்டல்ல சாப்பிட போயிருங்க, வீட்டை யாரு சமைக்கிறாங்க, ஏங்க நீங்க தீய பத்த வச்சாலே போதும், கேஸ் வெடிச்சு வீடுகள் எல்லாம் சேதமாகிரும், தீப்பிடிச்சு எரிஞ்சிடும், தயவு செய்து இன்று ஒரு நாள் மட்டும் நீங்க வீட்டை தீப்பெட்டி பொருதாதீங்க, வெளியே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ONGC பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா நூற்றுக்கணக்கான மைல் தூரத்துக்கு நீங்க பைப்பு போடுறீங்க. இப்ப சாதாரண வீட்டுல நம்ம குழாய் போடுறோம், குடிநீர் குழாய், கழிவு நீர் குழாய் எல்லாம் போடுறோம். அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கசிவு ஏற்படும். இந்த குழாயில அரிச்சு போய், குழாய் அரிச்சு போய் எந்த இடத்துல அது வெளிப்படும்னு சொல்லவே முடியாது. அமெரிக்காவுல திணறி போயிட்டான். அங்குள்ள நிபுணர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இதை நாம் தடுத்து நிறுத்தவே முடியாது, அந்த கசிவுகளை நான் கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்டே அங்குள்ள நிபுணர் குழு அறிக்கை கொடுத்தனால இந்த நீரியல் விரிசல் முறைகளை பயன்படுத்தக்கூடிய அத்தனை முறையும் இன்னைக்கு அமெரிக்க அரசு தடை பண்ணிருக்கு, ஐரோப்பிய நாடுகள்லாம் தடை பண்ணிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு
மத்திய அரசோட திட்டம் தான். ஏற்கனவே இங்க தோழர்களுக்கு உட்பட்ட மாதிரி இது காங்கிரஸ் ஏற்கனவே போட்ட விதை. அந்த விதையை வந்து இன்றைக்கு மரமாக்கி இன்றைக்கு பழுக்க வைத்தது எதுனா மோடி அரசு தான். வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் நடமாட்டம் இல்லாத மக்கள் பாதிப்புக்குள்ளாத பகுதியான கடற்கரை பகுதியை தேர்ந்தெடுத்தாங்க தொடக்க காலத்துல. அங்க வந்து மீத்தேன் வாயு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. மீத்தேன்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கொள்ளிவாய் பிசாசுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. திடீர்னு மரத்துல தீப்பிடிச்சு எரியும், திடீர்னு குப்பமேட்டுல தீப்பிடிச்சு வரும். இதுதான் மீத்தேன். இதெல்லாம் இயற்கையா விளையக்கூடிய மீத்தேன். ஆனா ஒரு செயற்கையான முறையில அதை வந்து அழுத்தம் கொடுத்து செய்கின்ற போது மிகப்பெரிய ஒரு சக்தியாக அந்த மீத்தேன் மாறிடும். இப்ப இந்த சாக்கடை சுத்தம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா கழிவுநீர் தொட்டில இருந்து தோழர்கள் வந்து இறங்கி சுத்தம் பண்ணுவாங்க, திடீர்னு இறந்து போயிடுவாங்க. அதெல்லாம் மீத்தேன் வாயு தான். அது கடுமையான ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடியது. அப்ப ஒட்டுமொத்தமாக நீங்க பெரிய அளவுல நீங்க நீங்க என்ன சொல்றீங்க, 1000 மீட்டர் 5000 மீட்டர் இப்ப அவங்க போட்ட ரிப்போர்ட் அவ்வளவு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 625 கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க. அந்த 5 பகுதியிலையும் வந்து நாங்க செய்ய போறோம்னு. என்ன அதுல போடுறீங்க, 5 கிலோமீட்டர் அளவுக்கு நாங்க ஆழம் தோண்ட போறோங்கிறீங்க. அப்புறம் பக்கவாட்டுல ஒரு 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு பண்ண போறோம்ங்கிறீங்க. அப்ப நீங்க வந்து என்னன்னா அதுக்கான தண்ணி 1 லட்சம் கோடி தண்ணி வரும். ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி தண்ணி வரும். தண்ணி வேணும். அவ்வளவு தண்ணியை நீங்க உறிஞ்சணும். உறிஞ்சி எடுத்து உள்ள போட்டுட்டு அந்த தண்ணியை போல நீங்க வெளியேற்றணும். வெளியேறும் போது கழிவு நீரா வரும். நீ கழிவு நீரா வெளியேற்றும் போது இங்க என்ன சுத்தி இருக்கிறது பூரா விவசாய நிலங்கள் தான். இல்ல கடல்ல கொண்டு போய் விடணும். இப்ப 2ல ஏதாவது ஒரு பகுதியில் நீங்க விடுகின்ற போது இங்க உள்ள விவசாய நிலங்கள் சுத்தமா இதாகணும். ஏன்னா இந்த திரும்ப இதை பயன்படுத்த முடியாது. இதுக்கு ஒரு ஆயுளே வந்து மொத்தம் 15 வருஷம் 20 வருஷம் தான் சொல்றாங்க. நீங்க திரும்பவும் அந்த நிலத்தை வந்து தூர்வார முடியாது. இது இப்ப எப்படி நம்ம நெய்வேலி சொல்றோம்ல லிக்விட் கார்பரேஷன், இப்ப அதே தான். அங்கேயும் இதே நிலைமை தான். அங்கேயும் வந்து இருக்கிற நிலக்கரியை பூரா தோண்டி எடுத்த பிறகு திரும்பவும் அது பயன்பாட்டு நிலமாக மாற்ற முடியாது. அதே போலதான் நீங்கள் ஹைட்ரோ கார்பனை தோண்டி எடுத்த பிறகு மீண்டும் அதை ஒரு பயன்பாட்டு நிலமாக மாற்ற முடியாது. இதுக்கு ஓஎன்ஜிசி டேனுக்கா விட இருக்கா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நோக்கம் மத்திய அரசு சொல்றத இவங்க நிறைவேற்றுறாங்க. சரி, இன்றைக்கு கூட ஆளுங்கட்சி திமுக அண்ணா திமுக இவங்களுக்குலாம் உண்மையிலே கொள்கைப்பட்டு இருக்கானா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அதை பத்தியே கிடையாது. 2011ஆம் ஆண்டு அந்த அடியாக்காமங்கலம் பகுதியில் வந்து இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன், இது ஒரு அமெரிக்க கம்பெனி. அதனோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் யாருன்னா அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த நம்முடைய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் தான். ஒப்பந்தம் போட்டாரா இல்லையா? போட்டுட்டு கையெழுத்து போட்டார். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் கார்பரேட் நிறுவனங்களோட உறவு வைத்துக் கொண்டு இங்குள்ள இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கான வழிவகைகளை செய்து கொடுப்பது தான் இங்குள்ள திராவிட மாடல் ஆட்சி. நான் கேட்கிறேன், இப்ப ஏற்கனவே 2000 எடப்பாடி ஆட்சி காலத்துல 2020 வாக்குல காவிரி டெல்டா பகுதியை வந்து அறிவிச்சிட்டாங்கல்ல, அது பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிக்கணும். எடப்பாடி ஆட்சி காலத்துல போராட்டத்தினால அவரும் அப்படித்தான். அவரும் ஒரு கார்பரேட் நிறுவனத்துல பணம் வாங்குவாரு, இவங்க ஒரு கார்பரேட் நிறுவனத்துல பணம் வாங்குவாங்க. ஆனா மக்களுடைய போராட்டம் காரணமாக காவிரி பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிக்கப்பட்ட பிறகு வேற வழி இல்லாம திமுகவும் ஆதரிச்சிச்சு. நம்ம அது மறுக்கல. ஆனால் திரும்ப இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஓஎன்ஜிசி முயற்சி பண்ணுது. 2011 பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்திலையும் அரியலூர் மாவட்டத்திலையும் 15 கிணறுகள் நாங்க தோண்ட போறோம்னு அறிவிக்க விட்டுச்சு ஓஎன்ஜிசி. உடனே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்பில் அந்த அறிக்கை கேட்கும் போது தர மறுத்துட்டாங்க. அப்ப தங்க தென்னரசு இருந்தாரு, மறுத்துட்டாரு. இப்ப 2011 மறுத்துட்டீங்க. சரி, இப்ப அறிவிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 2 மாதம் ஆயிருச்சு. இப்ப அக்டோபர்ல அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கணுமா இல்லையா? ஏன் நீங்க இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியல? இன்றைக்கு சில திருத்தங்களை மத்திய அரசு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, சுற்றுச்சூழல் தாக்கீட்டு மதிப்பீட்டு அறிக்கை 1, 2வது வந்து மேலாண்மை திட்டம், 3வது வந்து கருத்து கணிப்பு. இந்த 3 பண்ணணும்னு சொல்லிதான் மத்திய அரசோட அந்த சட்ட திருத்தத்துல இருக்கு. இப்ப நீங்க வந்து தாக்கீட்டு மதிப்பீட்டு அறிக்கை வந்து ஏன் மறுக்க வேண்டியதானே? மத்திய அரசு திட்டமிட்டு செய்யறான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஏன் அதை கையிலே வச்சிருக்கீங்க தான் எங்களோட கேள்வி. நீங்கள் ஓஎன்ஜிசி அறிவித்த பிறகு நீங்கள் தரமாட்டோம் என்று ஏன் மறுக்கிறீங்கன்னு தான் கேட்கிறோம். 2 மாதம் ஆயிருச்சுல்ல. அப்ப உங்களுக்கும் ஓஎன்ஜிசிக்கும் உறவு ஏற்பட்டுருச்சான்னு நான் கேட்க விரும்புறோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மௌனம் சாதிக்கிறீங்களே. ஏற்கனவே பரமக்குடியில போராட்டம் நடத்திட்டோம், இன்றைக்கு நம்ம அறப்பாட்டம் நடத்துறோம். தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் இந்த பகுதியில் வரப்போகுது. அப்ப தமிழக அரசு ஒரு தெளிவான கொள்கையை அறிவிக்கணும். இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இஸ்மாயில் சுல்தான் கமிஷன் ஒன்று போட்டீங்க, அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா இந்த சுற்றுப்புற சூழல் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பாழ்படுத்தது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு இஸ்மாயில் சுல்தான் தலைமையில ஒரு குழுவை போட்டாங்க. அந்த குழு வந்து அறிக்கையை வந்து அரசுக்கு கொடுத்துருச்சு.
கொடுத்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஏன் தமிழக அரசு அந்த குழு அறிக்கையை வெளியிடலன்னு தான் நம்ம கேட்க விரும்புறோம். அந்த குழு அறிக்கையை பற்றி சில விஷயங்கள் கசிஞ்சிருச்சு. என்னன்னா, உண்மையிலேயே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால நிலமும் நீருமும் பால்பட்டு இருக்கிறது. கசிவால் இன்றைக்கு விவசாய நிலங்கள் முழுக்க அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொல்லி அது அறிக்கையில வந்து ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அரசு அந்த அறிக்கையை வெளியிடவே இல்லை. அப்ப மத்திய அரசை எதிர்ப்பதை போல நீங்க நாடகம் போடுகிறீர்கள். மதச்சார்பற்ற அரசு உருவாக்குவோம், நாங்க மோடி மதவாத அரசு நீங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே என்ன பண்றீங்கன்னா, இந்த மோடி என்னென்ன கார்பரேட் நிறுவனங்களோட தொடர்பு வச்சிருக்காரோ அதே தொடர்பை தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்காரு. நான் குற்றம் சாட்டுறோம். அப்படின்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, இந்த மேலூர் அண்மையில பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க. அந்த கிரானைட் கல்குவாரிக்கு எதிராக அந்த கிராம பகுதி மக்கள் முழுக்க போராடினாங்க. ஏற்கனவே சகாயம் அவர்கள் வந்து அந்த பிஆர்பி மேல வழக்கு போட்டு அதெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. 200 பேருக்கு மேல வழக்க போடணும்னு சொன்ன பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை வெளியிடாம இருக்கீங்க. சகாயம் ஐஏஎஸ் கொடுத்த அறிக்கையை இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டாலின் அரசு வந்து வெளியிடவே இல்லை. அப்ப என்ன காரணம்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எப்படியும் கல்குவாரிகளை உடைத்து ஏலம் விடுவோம், மலை வளங்களை அழிப்போம்ங்கிற திட்டத்தோட நீங்கள் செயல்படுகிறீர்கள். மக்கள் விழிப்பாகிவிட்டால் நாங்கள் எப்போதும் அதுக்கு எதிராக இருக்கிறோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் அப்படி சொல்லி பொய்யான அறிக்கை கொடுக்குறீங்க. இப்ப மக்கள் போராட்டத்தின் காரணமாக இன்னைக்கு ஏலத்தை தள்ளி வச்சிட்டீங்க. இங்கிட்ட பாருங்க, அதே பாரு கன்னியாகுமரி மாவட்டத்தை பக்கம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதானி அந்த துறைமுக திட்டத்தை வந்து கேரளாவில் விழிஞ்சல்ங்கிற இடத்துல துறைமுக திட்டத்துக்காக 35,000 கோடி பட்ஜெட்ல மிகப்பெரிய ஒரு துறைமுகத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த துறைமுகத்துக்கு அவன் கேரளாக்காரன் கட்டின கேரளா அரசுல அதுக்கு உதவி பண்ணணும். இங்குள்ள தமிழ்நாடு அரசு அதுக்கு உதவி பண்ணுது. என்ன உதவி? இங்க இருக்கிற கல்லு மண்ணு எல்லாம் அங்கதான் போய்கிட்டு இருக்கு. நீங்க தென்காசி மாவட்டம் புளியரை பக்கம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 வண்டிக்கு மேல போகுது. அவ்வளவு பெரிய பெரிய டேரஸ் 34 சக்கரம் 42 சக்கரம் அத்தனை சக்கரம் வச்ச அத்தனை வண்டியும் நீ கொண்டு போய் அந்த விழிஞ்ச துறைமுகத்துக்கு கொண்டு போகுது. அது மட்டுமல்லாமல் கேரள அரசுடைய அரசு கட்டடங்கள் பொதுப்பணித்துறை இருக்குல்ல, பொதுப்பணித்துறைக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் மண்ணு இன்சாண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தா அத்தனை பொருளும் போகுது. இன்னைக்கு வரைக்கும் கேரள அரசு ஊறப்பட்டு மண்ணை கூட அள்ள விடாம சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேரளா பார்த்து நீங்க கத்துக்கணும். நம்ம கேரள மலையாளிகளோட நமக்கு பல முரண்பாடு இருக்கு. முல்லை பெரியார் தண்ணியை தர மறுக்கிறா, பல சிக்கல் இருந்தாலும் கூட சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இன்றைக்கு மலையாளிகள் கேரள அரசும் இன்னைக்கு விழிப்பா இருக்காங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இயற்கை வளங்களை அழிப்பதில் இந்த திராவிட கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு இன்னைக்கு செயல்பட்டு வருகின்றதா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே தமிழர்களே, நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். நீங்க தூங்கிட்டீங்கன்னா கையெழுத்த போட்டு எம்மா போட்டு உடனே திட்டத்தை அமல்படுத்துவாங்க. ஏன்னா இவங்க ஒரு கார்பரேட் நிறுவனம். இன்னைக்கு திமுக ஒரு காலத்துல வந்து மக்களுக்காக போராடின இயக்கம் தான் நம்ம மறுக்கல. ஆனா இன்னைக்கு அது எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், மோடி போடக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக ஸ்டாலின் அரசு என்ன செய்யணும்னா, நாங்கள் வந்து சுற்றுச்சூழல் அறிக்கையை வந்து நாங்க வந்து ரத்து செய்கிறோம் சொல்லி நீங்க அறிக்கை விடணும். அதே போல அந்த இஸ்மாயில் சுல்தான் அறிக்கையையும் வெளியிட்டு மாசு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு எக்காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லி அறிவிப்பை விடணும். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தை நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.